ஓப்பனிங்ல ஒரு ரோவரை காமிக்கிறாங்க. அந்த ரோவர்ல 2 பேர் போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் நம்ம படத்தோடைய ஹீரோ, கூட இருக்கிறவங்களோட பேரு லீனா. அவங்க 2 பேரும் போயிட்டே இருக்கும்போது முன்னாடி ஒரு பெரிய புழுதி புயல் வருது. ஆனா அதை பார்த்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. ஏன்னா ரோவர்ல இருக்காங்கல்ல. சோ அதனால ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்காங்க. போகும்போதே வெளியே இன்னும் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க போல. அவங்க கிட்ட இந்த மாதிரி புயல் வருதுன்ற இன்ஃபர்மேஷனை சொன்னதும் அவங்களும் வேலையை அப்படியே விட்டுட்டு பேஸுக்கு போறாங்க. இப்ப அப்படியே அந்த இடத்த ஜூம் அவுட் பண்ணா நம்ம ஹீரோ மார்ஸ்ல இருக்காரு. ஒரு டீம் கூட சேர்ந்து நம்ம ஹீரோ மார்ஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு போல. அந்த இடத்துல படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் மார்ஸுக்கு வரல. இதுக்கு முன்னாடியே ஒரு டீம் மார்ஸுக்கு வந்து மிஷனை முடிச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம ஹீரோ இன்னொரு டீமோட 2வது மிஷனுக்காக வந்திருக்காரு. இந்த மிஷன் மொத்தமா 6 மாசம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மிஷன் முடிய போகுது. அதாவது அந்த 6 மாசம் காலமும் முடிய போகுது. 19 மணி நேரம் 59 நிமிஷம் மட்டும்தான் பாக்கி இருக்கு. நம்ம ஹீரோ லீனாவை கூப்பிட்டுட்டு ரோவர்ல எங்க போயிட்டு இருக்காருன்னு பார்த்தா கிம் அப்படின்னு ஒருத்தவங்கள பிக்கப் பண்றதுக்காக போயிருக்காரு. புயல்லாம் அடிச்சு முடிச்சிருச்சு புள்ள. சரி கிம்ம கூப்பிட்டு வரலாமேன்ட்டு போனா அவங்க ரொம்ப பிஸியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சாம்பிள் எடுத்துட்டு இருக்காங்க புள்ள. வாங்க அப்புறமா பாத்துக்கலாம், டைம் இல்ல அப்படின்னு கூப்பிட்டா வரவே மாட்டாங்க. உன் அவசரத்துக்குலாம் என்னால வர முடியாது, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு மூஞ்சால அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கிம் வந்து இப்படிதான் புள்ள இருக்கு. எப்ப பார்த்தாலும் வேலையிலே ஊறி போயிருப்பாங்க. சிடு சிடு சிடுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. டீம்ல இருக்க யாருக்குமே கிம்ம பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. கிம் வர வரைக்கும் இந்த பக்கம் ரோவர்ல 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ லீனா கிட்ட சொல்றாரு, எப்படா பூமிக்கு போவோன்னு இருக்கு. 6 மாசமா இந்த வறட்சியான மலைகளையும் நிலத்தையும் பார்த்து பார்த்து சலிச்சு போயிடுச்சு. பூமியில இருக்க நீலவானம், பச்சை பசேர்னு இருக்க புற்கள், இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. லீனாவும் அதேதான், நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்படா போவோன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல கிம் வந்துடுறாங்க. வரும்போதே அவங்களோட மூஞ்சில அவ்வளோ ஒரு வெறுப்பு. இவங்க ஒரு மிஷினை முடிக்கிறதுக்காக இந்த மார்ஸுக்கு வந்திருப்பாங்களே, அந்த வேலை முடியவே இல்லை. இவங்க நினைச்ச மாதிரியான சாம்பிள் இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. 6 மாசம் கஷ்டப்பட்டு வெறுங்கையா தான் நம்ம திரும்ப பூமிக்கு போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பா பேசுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும், நம்ம தேடி வந்ததை கண்டுபிடிச்சு நம்ம டீம் தான் ஃபர்ஸ்ட் பேர் எடுக்கணும்னு. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, நிலாவுக்கு 2வதா யார் போனான்றதை யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இவங்களும் ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நினைச்சாங்க. பட் அது முடியலையேன்னு ரொம்ப கடுப்பா இருக்காங்க. அடுத்து கிம்ம பிக்கப் பண்ணிட்டு நேரா இவங்க இருக்க பேஸுக்கு போறாங்க. பேஸ்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அங்க இருக்க எல்லாரோட மூஞ்சிலையும் ஒரு டிப்ரெஷன், ஒரு கவலை. ஏன்னா எல்லாருக்குமே ஏமாற்றம் தானே. 6 மாசம் இந்த மார்ஸ்ல குடும்பத்து கூட பேசாம தனியா இருந்ததே ஒரு கஷ்டம். அதுக்கு மேல கஷ்டம் இவங்களால எதையுமே கண்டுபிடிக்கல. சோ அதை நினைச்சுதான் ரொம்ப சோகமா இருக்காங்க. இன்னும் ஒரு நாள்ல திரும்ப பூமிக்கு போயிட போறாங்க. அப்படி நம்ம சீக்கிரமா பூமிக்கு போக போறோமே அப்படின்னு நினைச்சு கூட இங்க இருக்கிறவங்களால சந்தோஷமா இருக்க முடியல. இன்னும் ஒரு நாள் இருக்கணும்டா அந்த மார்ஸ்ல அப்படின்னு தான் சோகமா இருக்கிறாங்க. அவங்களை இன்னும் கடுப்பேத்துற மாதிரி புயல்னால பவர் வேற வந்துட்டு போகுது. சோ எல்லாருமே ரொம்ப காண்டா இருக்காங்க. ஆனா மார்க்குன்னு ஒருத்தவர் மட்டும் மைக்ரோஸ்கோப்ல எதையோ ஒன்னு பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. என்னன்னு தெரியல. நேரா ஒரு கேப்டன் கிட்ட வந்து சொல்றாரு, ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சென்சார் வேலை செய்யலையா, மேபி அந்த புயல்னால டேமேஜ் ஆயிருக்கும், நான் போய் அதை சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்றாரு. ஆனா கேப்டன் என்ன சொல்றாரு, நாளைக்கு இவங்க பூமிக்கு கிளம்ப போறாங்களே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி நடக்கும் போல, அந்த மீட்டிங் வேற நடக்க போகுது, இப்ப போய் போறேன்னு சொல்றியே, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாரு. அதுக்கு மார்க் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க கேப்டன், நாளைக்கு நம்மளோட வேலையை பாக்குறதுக்கு புது டீம் வரப்போகுது. அப்படி வரவங்களுக்கு தலைவலியா இருக்க கூடாதுல, ஏதாச்சும் மெஷின் கோளாறு கொடுத்துச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும்ல, அதனால நம்ம வேலையை நம்ம தான் கரெக்டா பாக்கணும். இப்ப என்ன ஆயிடுச்சு, நான் போய் டக்குன்னு அதை சரி பண்ணிட்டு என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேக்குறாரு. கேப்டனுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இவன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரமா போயிட்டு வர சொல்றாரு. இருட்டுறதுக்குள்ள சீக்கிரமா வந்துரு, அப்புறம் தனியா போகாத, அந்த ஹாரி பையலையும் கூட கூப்பிட்டு போ அப்படின்றாரு. உடனே மார்க்கும் அந்த ஹாரியும் ஒரு ரோவர் எடுத்துட்டு அந்த சென்சார் கிட்ட போக போறாங்க. ரோவருக்குள்ள போய் உட்கார்ந்தக்கு அப்புறமேட்டு தான் மார்க் ஒரு விஷயத்த சொல்றான். என்னன்னா, ஆக்சுவலா அவன் சென்சாரை சரி பண்றதுக்காக போகவே இல்லை. அவன் ஏதோ ஒரு விஷயத்த வித்தியாசமா பார்த்திருக்கான். அது என்னன்னு செக் பண்ணிட்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு போறான். அப்ப ஹாரி கேக்குறாரு, லேட் ஆகாதுல, வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு கேக்குறாரு. அங்க போனாதான் தெரியும், வா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க் பையன் ஹாரிய கூட கூப்பிட்டு போறான். இந்த பக்கம் கிம்முக்கு உறுத்திக்கிட்டே இருக்கு, சென்சாரை சரி பண்றதுக்கு அந்த பையன் போயிருக்கானா, அவன் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க் பையனுடைய ஒர்க் ஸ்டேஷனை போய் பாக்குறாங்க. ஆக்சுவலா மத்தவங்களோட வேலையா அவங்க பர்மிஷன் இல்லாம பாக்குறது ரொம்பவே தப்பு, அதை எல்லாருமே சொல்றாங்க. ஆனா கிம் கேட்பாங்களா, யாரையுமே மதிக்கல. அவங்க வாட்டுக்கு மைக்ரோஸ்கோப்ல பாத்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அப்ப அவங்க எதையோ ஒண்ண பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு பாக்டீரியாவோட செல் டிவிஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ இந்த டீம் எல்லாருமே எதுக்காக மார்ஸுக்கு வந்திருப்பாங்கன்னா ஏதாச்சும் உயிரினம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான். 6 மாசமா தேடி இவங்களுக்கு எந்த ஒரு சாம்பிளும் கிடைக்கல. ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்டீரியா கிடைச்சிருக்குல்ல, அதை பார்த்ததும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கூடவே கொஞ்சம் சந்தோஷமும் ஆகுது. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டீமா வந்திருக்காங்க. ஆனா அந்த மார்க் பையன் யார்கிட்டயுமே சொல்லாம தனியா போயிருக்கானா என்ன அர்த்தம்? அதை கண்டுபிடிச்ச பேரு அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி எல்லார்கிட்டயும் ஒரு பொய் சொல்லிட்டு போயிருக்கான். நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, சரி விடுங்க, நம்ம இதை தானே 6 மாசமா தேடிட்டு இருந்தோம், அந்த பையன் கண்டுபிடிச்சா என்ன அப்படின்றாரு. ஆனா கேப்டனுக்கு இது சரியா படல. அந்த இடத்துக்கு அவன் போக கூடாதுன்னு சொல்லிட்டு மார்க்க கான்டாக்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம மிஷின் கண்ட்ரோலுக்கு ஸ்கேன் எடுத்து அனுப்புவோம், அவங்க போய் பார்க்க சொன்னா அதுக்கப்புறமேட்டு நம்ம போகலாம், அது வரைக்கும் நீங்க அந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்றாரு. ஆனா அங்க பார்த்தா ஆல்ரெடி மார்க் ரோவரை விட்டு இறங்கி அந்த இடத்துக்கே போயிட்டான். ரோவர்ல உட்கார்ந்து இருக்கிறது ஹாரி மட்டும்தான். ஹாரி கிட்ட தான் இந்த விஷயத்தெல்லாம் கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. உடனே கேப்டனை மியூட் போட்டு மார்க் கிட்ட கேக்குறான், டே மார்க், கேப்டன் அங்க போக வேணாம்னு சொல்றாரா, திரும்ப வந்துரு அப்படின்னு ஹாரி சொல்றான். எது திரும்ப வரணுமா? வாய்ப்பே இல்ல, சிக்னல் சரியா கிடைக்கல, மார்க் என்னால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஒழுங்கா கேமராவை எடுத்துட்டு இங்க வா அப்படின்னு இந்த மார்க் பைய கூப்பிடுறான். ஆனா ஹாரி கேட்கல. இங்க பாரு, கேப்டன் லைன்ல இருக்காரு, ஒழுங்கா வந்து அவர்கிட்ட பேசு அப்படின்னு ஹாரி சொல்றான். எப்பா இப்ப சண்டை போடுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, ஒழுங்கா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க சாம்பிள் எடுத்து பாக்குறாரு. பார்த்தா அவ்வளோ ஒரு ஷாக்கு. ஏன்னா இவங்க இத்தனை மாசமா தேடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த அந்த பையன் கண்டுபிடிச்சிட்டான். ஏதோ ஒரு பாக்டீரியா இருக்கு போல இருக்கு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய தரை உடைஞ்சு ஒரு பெரிய ஓட்டை உண்டாகுது. அந்த ஓட்டைக்குள்ள அந்த மார்க் பையன் விழுந்துடுறான். எப்படியாச்சும் மார்க்கை காப்பாத்துறதுக்கு ஹாரி ஓடி போறாரு. பட் அந்த பள்ளம் ரொம்ப ஆழமா இருக்கு. அப்படியே மேல இருந்து எட்டி பார்த்தா மார்க் தெரியறான். ஆனா உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்ல. உடனே ரோவருக்கு ஓடி போயிட்டு கேப்டன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லி ஹெல்ப் கேக்குறான். அடுத்த நிமிஷமே ஹீரோவும் டால்பி அப்படின்ற ஒரு பொண்ணும் ரோவர் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வராங்க. ஸ்பாட்டுக்கு வந்ததும் பார்த்தா ஹாரி அப்படியே பேரஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கான். ஏன்டா ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்க, ஏதாச்சும் பண்ணி மார்க்க காப்பாத்தி இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டா ஹாரி எதுவுமே பேசல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா என்னால காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கான். டேய் என்னடா சொல்ற, தண்ணிக்குள்ள மூழ்கி பேச்சு மூச்சு இல்லாதவங்களை கூட வெளியே தூக்கி சிபிஆர் பண்ணி காப்பாத்த முடியும், நீ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஏதாச்சும் முயற்சி பண்ணியிருந்தா அவரை காப்பாத்தி இருக்கலாம்ல அப்படின்னு டால்பி கேக்குறாங்க. வாய்ப்பே இல்லம்மா, கண்டிப்பா அந்த பையன் இறந்துட்டான், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லிடுறான். டால்பிக்கு மனசே கேட்கல. மார்க் கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான்னு சொல்லிட்டு வேகமா மார்க்க தூக்குறதுக்காக போறாங்க. ஆனா அது அவ்வளவு பெரிய பள்ளம் இல்ல, அதுக்குள்ள விழுந்தா இவங்களுக்கு ஏதாவது அடிபட்டுற போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ தடுக்கிறாரு. இங்க பாரு, அந்த பள்ளம் பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கு, நம்ம கிட்ட எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்ல, நீ வாட்டுக்கு போய் விழுந்தான்னு வச்சுக்கோயேன், ஒன்ன ஒரு ஆள் காப்பாத்திட்டு இருக்க முடியாது, அதனால பேசாம இரு, மிஷின் கண்ட்ரோல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பாடியை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பேஸுக்கு போலான்னு ஹீரோ கிளம்புறாரு. அப்ப அந்த ஹாரி பையன் சொல்றான், மார்க்கோட பாடியை தனியா எப்படி இங்கே விட்டு போக முடியும், சோ நீங்க 2 பேரும் போங்க, நான் இங்க இருந்து பாடியை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்றான். எப்பா நீ பண்ண வரைக்கும் போதும், நீங்க 2 பேரும் போங்க, நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி டால்பி சொல்றாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றாரு, சரி நீயே இரு, ஆனா ஏதாச்சும் லூசுத்தனமா பண்ணிட்டு இருக்காத, நாங்க போயிட்டு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டால்பி அங்கேயே விட்டுட்டு ஹாரியை கூப்பிட்டுட்டு ஹீரோ நேரா பேஸுக்கு போறாரு. அங்க போனதும் கேப்டன் கேக்குறாரு, மார்க் உயிரோட இருக்க ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. பட் நம்ம ஹீரோ கான்பிடென்டா சொல்றாரு, அந்த பள்ளம் ரொம்பவே பெருசா இருக்கு, கண்டிப்பா மார்க் இறந்து போயிருப்பான், மிஷின் கண்ட்ரோல் பதில் சொன்னதும் நம்ம மார்க்கோட பாடியை போய் தூக்கிட்டு வந்துடலாம், அதுக்குள்ள தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. மார்க்குக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே சோகமா இருக்காங்க. ஆனா அந்த கிம் மட்டும் இல்ல, நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்த பத்தி எப்ப மிஷின் கண்ட்ரோல் கிட்ட சொல்ல போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஹாரிக்கு செம்ம கோவம் வந்துருது. மிஷின்ன்றது முக்கியம் தான், ஆனா அங்க ஒருத்தவன் செத்து கிடக்குறான், ஒரு சின்ன மனிதாபிமானம் கூட இல்லாம மிஷினை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு ஹாரி கேக்குறாரு. அதுக்கு நான் என்னையா பண்றது, நீங்க தானே ரூல்ஸை மீறி போனீங்க, என்னமோ நான் அந்த பயல கொன்ன மாதிரி பேசுற அப்படின்னு கிம் கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஹாரிக்கு கோவம் தலைக்கு ஏறுது. அசிங்கமா திட்டுறாரு. விட்டா அடிச்சிருவாரு போல இருக்கு. கூட இருக்க எல்லாரும் தான் கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க. அப்பதான் மிஷின் கண்ட்ரோல் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, மார்க்கோட குடும்பத்துக்கிட்ட எப்படி இதை சொல்ல போறோம், அவங்க எப்படி ஏத்துக்க போறாங்கன்னு தெரியல, சரி ஓகே, நீங்க அந்த பாடியை ரெக்கவர் பண்ணிட்டு வந்து ஃபுல் ஸ்டேட்டஸ் சொல்லுங்க, அதுக்கப்புறமேட்டு பப்ளிக்கா இந்த விஷயத்தை பத்தி சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி மிஷின் கண்ட்ரோல்ல இருந்து சொல்லிடுறாங்க. அப்புறம் என்னப்பா சொல்லிட்டாங்கல்ல, பாடியை போய் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறமா நம்ம கண்டுபிடிச்ச விஷயத்தை பத்தி சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிடுறாரு. உடனே அங்க இருக்க எல்லாருமே அவங்களோட வேலையை பார்க்க போயிடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் டால்பியை காமிக்கிறாங்க. ரோவர்ல தான் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மனசு கேட்கல, ஒருவேளை அவன் உயிரோட இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனால அந்த பள்ளத்துக்கிட்ட போய் பாக்குறாங்க. அந்த இடம் ஃபுல்லா ஒரே புகையா இருக்கு. லைட் அடிச்சு பார்த்தாலும் ஒன்னும் தெரியல. சரி இறங்குவோமா அப்படின்ட்டு கிட்ட போறாங்க. ஆனா அந்த பள்ளத்தை பார்த்தா பயமா இருக்க.
இருக்கா, அதனால திரும்ப வந்து ரோவர்லயே உட்காந்துக்கிறாங்க. அப்ப டால்பி கிட்ட கேப்டன் சொல்றாரு, தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம், நீ வெயிட் பண்ணு அப்படின்றாரா. அப்ப டால்பிக்கு இந்த பக்கம் ஏதோ சவுண்ட் கேக்குது. கேப்டனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம அது என்ன சவுண்டுன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப அந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. யாரோ உள்ள வர மாதிரி இருக்கு போல இருக்கு. அந்த விஷயத்த கேப்டன் கிட்ட சொல்றாங்க. பட் அது கேப்டனுக்கு சரியா கேட்கல. சிக்னல் பிரேக் ஆகுது. உடனே டால்பி யாருன்னு பாக்குறதுக்காக எஞ்சி போறாங்க. அப்ப அவங்க எதையோ ஒன்ன பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இந்த பக்கம் கேப்டன் பேசி பேசி பாக்குறாரு. டால்பி கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லையா. எங்க தாண்டா அவ போய் தொலைஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே ஸ்பாட்டுக்கு வராரு. வந்து சேர்றதுக்குள்ளேயே நைட் ஆயிடுச்சு. மொத்தமா 4 பேர் வந்திருக்காங்க. 2 பேரு ரோவர்ல இருக்க டால்பிக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக போறாங்க. கேப்டனும் நம்ம ஹீரோவும் அந்த பள்ளத்துக்கிட்ட வராங்க. வந்து பார்த்தா இன்னும் அந்த பள்ளத்துல இருந்து புகையா வந்துகிட்டு இருக்கு. என்ன சுடு தண்ணி ஏதாச்சும் இருக்கா என்ன, இவ்வளவு புகை வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரோவர்ல ஒரு கயிறு கட்டி அப்படியே அந்த கயிறை புடிச்சுக்கிட்டே பொறுமையா பள்ளத்துக்குள்ள இறங்குறாரு. அங்க தரையில பார்த்தா ஏதோ பரவி இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் அது உயிரோட இருக்கு. பட் அது என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோ இன்னும் ஃபுல்லா இறங்கல. அப்படியே தொங்கிக்கிட்டே தான் பார்த்துட்டு இருக்காரு. சரி, இன்னும் கொஞ்சம் கீழே போனா மார்க் பயலோட பாடியை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா கீழே வராரு. அப்படி வர வர அவருக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. ஏகப்பட்ட பிளாஷஸா வருது. ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போல. அந்த விஷயங்கள் எல்லாமே மண்டைக்குள்ள ஓடி அவருக்கு மூச்சு திணறல் ஏற்படுதா. கேப்டன் அந்த பக்கம் என்னாச்சுன்னு கேக்குறாரு. ஹீரோவால பேசவே முடியல. என்னடா இவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மேல தூக்கிடுறாங்க. மேல வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ஹீரோ கொஞ்சம் நார்மல் ஆகுறாரு. அப்ப ஹீரோ என்ன சொல்றாரு, நான் தரைய பார்த்துட்டேன், ஆனா அந்த இடத்துல மார்க்கோட பாடியே இல்ல, அவன் அங்க காணோம் அப்படின்றாரா. அப்படியே பக்கத்துல பார்த்தா கால் தடங்கள் இருக்கு. 2 பேரு நேரா பேஸ நோக்கி நடந்து போன மாதிரி இருக்கு. அதை பார்த்ததும் இவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஒருவேளை டால்பி மார்க்க பள்ளத்துல இருந்து காப்பாத்திட்டானா, எதுக்கு அவ ரோவரை எடுக்காம நடந்து போயிருக்கா, என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனோட பேஸ்ல இருக்கவங்க கிட்ட பேசுறாங்க. அந்த பக்கம் பேஸ்ல கிம்மும் ஹாரியும் இருக்காங்க போல இருக்கு. 2 பேரும் அடிபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சீக்கிரமா தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு கேப்டன் சொல்றாரு. உடனே அவங்களும் வேக வேகமா ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்ப ரேடார்ல பார்த்தா யாரோ கிட்ட நடந்து வர மாதிரி இருக்கு. வெறும் 50 மீட்டர் தான் காமிக்குது. இவ்வளவு தூரம் ரோவரே இல்லாம நடந்து வந்திருக்காங்களா, எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது அவங்க உள்ள வந்துடுறாங்க போல இருக்கு. ஹாரி உடனே ஓடி போயிட்டு கதவு திறக்கிறாரு. மார்க் தான் உள்ள வரான். ஆனா அவனோட ஹெல்மெட் உடைஞ்சு போயிருக்கு. ஹெல்மெட் உடைஞ்சு போய் எப்படி அவன் இன்னும் உயிரோட இருக்கான். சரி, முதல்ல அவனுக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹெல்மெட்டை கழட்டுறான் பாருங்க. அப்படி கழட்டினதுமே அவ்வளோ ஒரு ஷாக்கு. பயத்துல ஹாரி அலறவே ஆரம்பிச்சிடறான். என்னன்னு பார்த்தா அந்த மார்க்கோட மூஞ்ச பாருங்களேன், இப்படி இருக்கிறான். ஒரு ஜாம்பி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கான். டே மார்க், என்னடா ஆச்சுன்னு கேட்டா மார்க் எதுவுமே பேச மாட்டான். கீழே ஒரு எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு, அதை கையில எடுக்கிறான். அடப்பாவி, இதை ஏன்டா எடுக்கிற, பேஸ்ல ஏதாச்சும் ஓட்ட போட்டுற போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவரை வாங்க ட்ரை பண்ணா அந்த பையன் பேய் மாதிரி கத்திட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஹாரியோட வயிற்றுலயே குத்து. அவ்வளவுதான், ரத்தம் பொல 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 ஊத்த ஆரம்பிக்குது. ஹாரி அப்படியே பொறுமையா ட்ரை பண்ணி அங்க இருக்க எமர்ஜென்சி பட்டன் அழுத்தி விட்டுறான். இந்த சவுண்ட் கேட்டுட்டு கிம் வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல டால்பி இருக்கா. அவளுமே ஜாம்பி மாதிரி மாறி போயிருக்கா. அவ இப்ப கிம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவகிட்ட இருந்து தப்பிச்சு கிம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவ விடாம துரத்தி வந்துட்டு இருக்கா. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. கையில கிடைக்கிற எல்லா பொருளையும் வச்சு அடிக்கிறாங்க. ஆனா அந்த டால்பிக்கு ஒண்ணுமே ஆகல. வெறி புடிச்ச மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த ஹாரி என்ன பண்றான், அடிப்பட்ட நிலைமையில எப்படியாச்சும் மத்தவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு அப்படியே தடுமாறி ரேடியோ கிட்ட வரான். மேடே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வரான். ஆனா அந்த ரேடியோ ஆன் பண்ணி பேசுறதுக்குள்ளேயே அந்த பையன் அங்கேயே இறந்துடுறான். இந்த பக்கம் மத்த எல்லாருமே பேஸ் கிட்ட வந்துடுறாங்க. அப்ப கேப்டன் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாருமே வெளியே இருங்க, நான் ஃபர்ஸ்ட் உள்ள போய் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் தனியா உள்ள போறாரு. உள்ள போனா தரெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. என்ன நடந்துச்சுனே புரியாம அப்படியே பொறுமையா உள்ள போறாரு. அங்க ஒரு ரூம்குள்ள கிம் போராடிக்கிட்டு இருக்காங்க. நடக்கிற சண்டையில தண்ணியா லிக்விடான்னு தெரியல, அந்த பாட்டில் உடைஞ்சிருது. அதை இந்த ஜாம்பி குடிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த கேப்ல கிம் ரூமை விட்டு வெளியே வந்து லாக் பண்ணிடுறாங்க. ஆனா அப்பயும் அந்த ஜாம்பி சும்மா இல்ல, கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியே வர ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்ப அங்க வந்து கேப்டன், நீ சீக்கிரமா போய் சூட்டை போடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் அனுப்பி வைக்கிறாரு. அவங்களும் ஓடி போயிட்டு சூட்டை போட்டு வெளியே ஓடி போயிடுறாங்க. வெளியே இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னே புரியல. என்ன ஆச்சுன்னு கேட்டா அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஆனா இன்னுமே நவுந்துகிட்டு இருக்காங்க. எங்களை அட்டாக் பண்ணாங்க, கொல்ல ட்ரை பண்ணாங்க அப்படின்லாம் கிம் சொல்றாங்க. என்னடி சொல்ற, அவங்களால நவுற முடியுதுன்னா அவங்களோட பிரெயின் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். பிரெயின் வேலை செய்யுதுன்னா கண்டிப்பா அவங்க உயிரோட தான் இருக்கணும். நீ சொல்றதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க.
அப்படியே உள்ள பார்த்தா அந்த ஜாம்பி கிளாஸை உடைச்சிட்டு வெளியே வந்துருது. கேப்டன் எப்படியாச்சும் தப்பிச்சு வெளியே போயிடலான்னு ஓடி வந்துட்டாரு. ஆனா கதவை மூடுறதுக்குள்ள அந்த ஜாம்பி கேப்டனோட கழுத்திலேயே ஒரு கோடாரியை வச்சு வெட்டுது. இருந்தாலும் அந்த ஜாம்பியை தள்ளி விட்டு வெளியே ஓடி வந்துடுறாரு. உள்ள இருக்க அந்த 2 ஜாம்பிஸும் வெளியே வராத மாதிரி ஃபுல்லா லாக் பண்ணிடுறாங்க. கேப்டனுக்கு வேற கழுத்துல அடிபட்டிருக்கு, சூட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு. சோ அதனால அவரு மூச்சோட கஷ்டப்பட்டுட்டு இருக்காரா. அப்ப கிம் என்ன பண்றாங்க, அந்த வெளியே வந்த டோர் இருக்குல்ல அதோடைய லாக் ஒயர் எல்லாத்தையுமே பிச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வேகமா ஓடி போய் தடுக்க பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள கிம் எல்லாத்தையுமே பிச்சு போட்டுறாங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, இன்னுமா உங்களுக்கு புரியல, அவங்க 2 பேருமே எப்பயோ இறந்து போயிட்டாங்க, நீங்களே வேணா பாருங்க அப்படின்னு சொல்றாங்களா. உடனே நம்ம ஹீரோ அந்த டோர்ல சின்னதா ஒரு கண்ணாடி இருக்கும்ல அது வழியா பாக்குறாரு. அவங்கள பார்க்கும் போதே தெரியுது மனுஷங்க மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க, வெறி பிடிச்ச ஜாம்பி மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு பேஸோடைய இன்னொரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு அவரை தூக்கிட்டு போறாங்க. காயத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் போடணும்னு சொல்லிட்டு அந்த சூட்டை கிடிச்சு பார்த்தா அடி நல்லா ஆழமா பட்டிருக்கு, ஏகப்பட்ட ரத்தம் போயிட்டு இருக்கு. இங்க இருக்க யாருமே டாக்டர்ஸ் கிடையாதா, சோ யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. கேப்டன் வேற என்னால சுத்தமா முடியல, என்ன காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. 6 மாசம் கழிச்சு வீட்டுக்கு போலான்னு ஆசையா இருந்தேன், ஆனா இப்படி ஆயிடுச்சுல. என் பசங்களோட மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் இல்ல, எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல, ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி கொடுங்க அப்படின்னு கத்துறாரா. உடனே அந்த குரூப்ல கண்ணாடி போட்ட ஒருத்தவர் இருக்காரு, அவரு வேகமா ஓடி போயிட்டு குடுக்கறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கறாரு. ஆனா கேப்டனுக்கு அது பத்தவே இல்ல, எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மொரட்டுத்தனமா அந்த கண்ணாடிக்காரனோட கழுத்தை புடிச்சு நெரிக்கிறாரு. விட்டா கொன்றுவாரு போல இருக்கு. அந்த பையன் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறான். நடுவுல ஹீரோ தான் வந்து தடுக்கிறாரு. அந்த கேப்டனை கட்டுப்படுத்தவே முடியல, ஒரு மாதிரி திமிருகிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல கேப்டன் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அப்ப கிம் என்ன பண்றாங்க, அந்த கேப்டனோட கை காலெல்லாம் கட்டி போடுறாங்க. என்னடி பண்ற, அவர் தான் செத்து போயிட்டாருல, அவரை விடு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க எல்லாருமே தடுக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்க யாருக்குமே கிம்ம பிடிக்காது. சோ அவங்க என்ன பண்ணாலுமே இப்படிதான், ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப கிம் சொல்றாங்க, மார்க்கும் டால்பியும் அந்த அட்மாஸ்பியர்னாலதான் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, சோ ஒரு சேஃப்டிக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு கிம் சொல்றாங்க. இந்த பக்கம் அந்த கண்ணாடிக்காரன் ஓன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேப்டன் சொன்னார்ல, என்னோட பசங்க மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் இல்லைன்னு. இந்த கண்ணாடிக்காரனுக்கு அவரோட பொண்ணை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. சோ கேப்டன் மாதிரியே நம்மளுக்கும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். அப்ப கேப்டனோட பாடியை பாருங்க, அவர் உடம்புல எல்லாம் வித்தியாசமா ஏதோ கருப்பு கலர் நரம்பு மாதிரி வளருது, என்ன நடக்குதுன்னே புரியல. அப்ப வெளியே ஒரு பயங்கரமான சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அந்த 2 ஜாம்பிஸும் அதுங்க இருக்கக்கூடிய பேஸ உடைச்சிட்டு வெளியே வந்துருச்சுங்க. இப்ப இந்த விஷயத்த எப்படியாச்சும் ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்கணும். ஆனா இவங்களுடைய கம்யூனிகேஷன் டிவைஸ் எதுவுமே வேலை செய்யல. அதை சரி பண்ற வரைக்கும் எதுவுமே இவங்களால பண்ண முடியாது. ஆனா அதை சரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இவங்க மெயின் பேஸுக்கு போகணும். பட் இப்பதான் அந்த 2 ஜாம்பிஸும் வெளியே வந்துருச்சுல, இப்ப எப்படி அவங்களால வெளியே போக முடியும். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. இவங்க இருக்கிற இடத்துக்கும் பக்கத்துல அந்த ஜாம்பிஸ் உடைச்சிட்டு வெளியே வந்துச்சு, அதுதான் மெயின் பேஸ் புள்ள இருக்கு. அந்த இடத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆக்சிஜன் பைப் போகுது. அந்த பைப் வழியா மட்டும்தான் மெயின் பேஸுக்கு போக முடியும். அதுலயும் என்ன பிரச்சனைனா இந்த ஜாம்பிஸ் அந்த இடத்த உடைச்சிருச்சு. சோ இப்ப மார்ஸ்ல இருக்கக்கூடிய பிரஷர் எல்லாமே அந்த பேஸ்குள்ள இருக்கும். நம்ம ஹீரோ வாட்டுக்கு பைப் வழியா அந்த இடத்துல போயிட்டு டோரை ஓபன் பண்ணாருன்னா அங்க இருக்க பிரஷர் எல்லாம் பைப் வழியா வந்து இவங்க இருக்கிற இந்த இடமும் பிரஷர் ஆகி வெடிச்சிரும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, பைப்போட 2 முனையிலுமே கதவு இருக்கும், நான் அந்த பக்கம் போயிட்டு கதவை மூடிடுறேன், மூணுல கொஞ்ச நேரத்திலேயே பைப்புக்குள்ள இருக்க அந்த பிரஷர் எல்லாமே நார்மல் ஆயிடும், இதனால எந்த ஒரு வெடிப்பும் நடக்காது அப்படின்றாரு. ஆனா இது அவரு ஷுவரா சொல்லல, 50% தான் வாய்ப்பு இருக்கு, ட்ரை பண்றதை தவிர நம்மளுக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது வெளியே இருக்க கதவை யாரோ தட்டுற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா இந்த ஜாம்பிஸ் தான் உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் இந்த கேப்டனோட பாடி திடீர்னு துடிக்க ஆரம்பிக்குது. அவருக்குமே அந்த பாக்டீரியா அஃபெக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாற ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கு. சோ எது பண்றதா இருந்தாலும் இவங்க சீக்கிரமா பண்ணி ஆகணும். அண்ட் நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் அந்த கம்யூனிகேஷனை சரி பண்ண தெரியும். சோ அவரை தவிர வேற யாருமே அந்த மெயின் பேஸுக்கு போக முடியாது. அதனால நம்ம ஹீரோ வேற வழியே இல்லாம சூட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டு அந்த பைப் வழியா போக ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் மத்தவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னா, வெளியே அந்த 2 ஜாம்பிஸ் இருக்குல்ல அதுங்க திரும்ப மெயின் பேஸ்க்கு போயிடுச்சுன்னா நம்ம ஹீரோக்கு தான் பிரச்சனை. ஏன்னா நம்ம ஹீரோவோட வேலையே அங்கதான். சோ இந்த 2 ஜாம்பிஸும் அந்த இடத்துக்கு போகாத மாதிரி இங்க இருக்க எல்லாருமே டிஸ்ட்ராக்ட் பண்ண போறாங்க. பிளான் எல்லாம் பக்காவா இருக்கு, சீக்கிரமா போய் சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பொறுமையா அந்த பைப்ல போயிட்டே இருக்காரு. அப்ப அவருக்கு திரும்ப அந்த பேனிக் அட்டாக் வர ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி அந்த பள்ளத்துல இறங்கும் போது ஒரு மாதிரி மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கும்ல, அதே மாதிரியே நடக்குது. ஏகப்பட்ட பிளாஷஸா வருது, இவரால முன்னாடி நடக்கவே முடியல. அப்போ நம்ம லேன் தான் சமாதானப்படுத்துறாங்க. அதை கேட்டக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே நம்ம ஹீரோ நார்மல் ஆயிட்டு திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு வழியா மெயின் பேஸுக்கு வந்துடுறாரு. அங்க வந்து பார்த்தா எல்லா இடமும் உடைஞ்சிருக்கு, திரும்புற இடம் எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. பவரை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ இந்த பக்கம் லேனுக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னா இவங்க எல்லாருமே பாக்டீரியாவால தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் இவங்க கிட்ட நிறைய வெரைட்டில ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு. ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பாக்டீரியா
பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு தானே. சோ இவங்க கிட்ட இருக்க ஆன்டிபயோட்டிக்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு இந்த ஜாம்பிஸை அழிக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்றாங்க. அப்ப அந்த கண்ணாடி போட்டவன் கேக்குறான், நீங்க ஒரு ஒரு ஊசியா போட்டு செக் பண்ற வரைக்கும் அந்த ஜாம்பிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், வாமா வந்து ஊசியை போடுமா அப்படின்னு உங்களுக்காக நின்னுகிட்டு இருக்குமா அப்படின்னு கேக்குறான். அப்ப கிம் ஒரு ஐடியா சொல்றாங்க. ஸ்பேஸ்ல போனாலே ஏர்லாக் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸ்பேஸ்ஷிப்பா இருந்தாலும் சரி, இல்ல இவங்க இருக்கக்கூடிய பேஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே ஏர்லாக் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த ஏர்லாக் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, வெளியே இருக்கக்கூடிய பிரஷரையும் உள்ள இருக்கக்கூடிய பிரஷரையும் ஈக்குவல் பண்றதுக்காக. அப்படி ஈக்குவல் பண்ணும்போது புஷ்ன்னு ஒரு புகை மாதிரி அடிக்கும் பாருங்க. நீங்க எந்த படத்துல பார்த்திருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். அந்த புகை வரதுக்காக ஒரு கண்டெய்னர் வச்சிருப்பாங்கல்ல, அதுல நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸை போட்டு வச்சிடலாம். இப்ப அந்த 2 ஜாம்பிஸும் ஏர்லாக்ல தான் இருக்கு. சோ நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை கண்டெய்னர்ல போட்டு ஸ்ப்ரே பண்ணோம்னா அது மூலியமா நம்மளால அந்த ஜாம்பிஸை அழிக்க முடியும்ன்ற மாதிரி கிம் ஒரு ஐடியா சொல்றாங்க. ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த ஆன்டிபயோட்டிக்ஸை வச்சு அந்த ஜாம்பிஸை கொல்லலாம் அப்படின்றது வெறும் தியரி தான், இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் அவங்க அதை டெஸ்ட் பண்ணி ஆகணும். எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போதுதான் அப்படியே திரும்பி கேப்டனை பாக்குறாங்க. அதான் கேப்டனுமே அஃபெக்ட் ஆயிருக்காருல்ல, சோ இவரை வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கேப்டனோட பாடியில இருந்து ரத்தத்தை எடுத்து அது கூட ஒரு ஒரு ஆன்டிபயோட்டிக்கா கலந்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாக்குறாங்க. ஒரு ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யற மாதிரி தெரியுது. சரி இதை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிபயோட்டிக்க கேப்டனோட உடம்புல போடலாம்னு சொல்லிட்டு திறந்தா கேப்டன் அப்படியே திரும்பி பாக்குறாரு. ஆக்சுவலா அவரோட உடம்புல பல்ஸே இல்ல, எப்பயோ இறந்து போயிட்டாரு. பட் இருந்தாலும் அவர் ஜாம்பியா மாறினதுனால அவரால் நவுற முடியுது. இவங்க அந்த ஆன்டிபயோட்டிக்க உடம்புல ஊசி மூலியமா போடுறாங்க. போட்ட 2 செகண்ட்ல உடம்பு பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே அவர் இறந்து போயிடுறாரு. உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்ல. சோ கண்டிப்பா இதாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேப்டனோட ரத்தத்தை எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தா அந்த பாக்டீரியாஸ் எதுவுமே மல்டிப்ளை ஆகல. அப்ப கண்டிப்பா இதாதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆன்டிபயோட்டிக்க கண்டெய்னர்ல நிரப்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. சிஸ்டம் கிட்ட வந்து எப்படியோ ஆன் பண்ணிட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி எமர்ஜென்சி காலகட்டத்துல மேடே மேடே அப்படின்வாங்க. அதே தான் நம்ம ஹீரோவும் சொல்றாரு, சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க மேடே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பவர் கட் ஆயிடுது. அப்போ ஹீரோக்கு பின்னாடி யாரோ கையில டார்ச் லைட் வச்சு பாத்துட்டு இருக்காங்க. டக்குன்னு ஹீரோ திரும்புறாரு. அங்க நின்னுகிட்டு இருந்தவங்க போயிடுறாங்க. யார் நின்னா என்னன்னு தெரியல. இந்த சைடு லேன் பக்கம் பார்த்தா அந்த 2 ஜாம்பிஸும் உள்ள வர ட்ரை பண்ணிச்சா, வர முடியலன்னு சொல்லிட்டு அந்த முயற்சியை கைவிட்டுட்டு திரும்ப பேஸை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி போனா நம்ம ஹீரோக்கு தானே ஆபத்து. சோ அதுங்களை திரும்ப வர வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ஏர்லாக்கோட டோரை வேணும்னே ஓபன் பண்றாங்க. அந்த சவுண்ட் கேட்டுட்டு இந்த ஜாம்பிஸ் 2மே உள்ள வருதா, உள்ள வந்த அடுத்த நிமிஷமே அந்த ஆன்டிபயோட்டிக்க ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மேல பட்டதுமே அந்த 2 ஜாம்பிஸும் கீழே விழுந்துருது. இவங்க ஊசி மூலியமா அந்த ஆன்டிபயோட்டிக்க உடம்புல போடலாம்னு சொல்லிட்டு கதவை திறக்கலான்னு போனா திடீர்னு லேன் வந்து தடுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க கண்டுபிடிச்சாங்களா ஒரு ஆன்டிபயோட்டிக், அது வந்து தற்காலிகமா தான் வேலை செய்யுது. கொஞ்ச நேரம் மட்டும்தான் அந்த பாக்டீரியாவை தடுத்து நிறுத்துது. அதுக்குள்ள அந்த பாக்டீரியா ஆன்டிபயோட்டிக்கை எதிர்த்து போராடி திரும்ப மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்படி ஒரு வைரஸுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சோம்னா அந்த வேக்சின் அஃபெக்ட் ஆகாத மாதிரி அந்த வைரஸ் வேற மாதிரி மியூட்டேட் ஆகும், அதே மாதிரி அந்த பாக்டீரியாவும் பண்ணுது. சோ இவங்க கண்டுபிடிச்ச பிளானும் வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த பக்கம் யாரோ ஒருத்தவங்க போன மாதிரி இருந்துச்சுல, அது யாருன்னு பாக்குறதுக்காக ஹீரோ போறாங்க. போயிட்டு பார்த்தா இவங்க நினைச்சே பார்க்காத ஒருத்தர், அந்த ஹாரி. அவருக்கும் அடிபட்டு இருக்கும்ல, சோ அவரும் சாம்பியா மாறிட்டாரு போல. அங்க இருக்க வயரெல்லாம் போட்டு கொதறி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் பவர் கட் ஆயிருக்கு. ஆனா நம்ம ஹீரோ வந்து சரியான லூசுங்க. அது ஜாம்பின்னு பார்த்ததும் ஓடி இருக்கலாம்ல, ஆனா அந்த ஜாம்பி கிட்ட வந்து அட்டாக் பண்ற வரைக்கும் அப்படியே நின்னுகிட்டு இருக்காரு. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு அடிச்சாலும் அந்த ஜாம்பிக்கு ஒண்ணுமே ஆகல. அதே எனர்ஜியோட திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது கிட்ட நம்மளால சண்டை போட முடியாதுடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பைப் வழியா வந்திருப்பாருல, அதே பைப் வழியா தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாரு. பின்னாடியே அந்த ஜாம்பி துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. போகும்போதே ஹீரோ லேன் கிட்ட சொல்றாரு, நான் வந்துகிட்டு இருக்கேன், ஹாரியும் ஜாம்பியா மாறிட்டான், என்ன துரத்திக்கிட்டு இருக்கான், சீக்கிரமா கதவை திறங்கன்றாரு. ஆனா நம்ம ஹீரோ வரும்போது அந்த பக்கம் இருக்க டோரை மூடாம வந்திருப்பாரு. அப்போ இவங்க கதவை திறந்தாங்கன்னா கண்டிப்பா அங்க இருக்க பிரஷர்லாம் இவங்க பேஸ்குள்ள வந்துரும்ல. அதனால அங்க இருக்க எல்லாருமே டக்குன்னு சூட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு டோரை ஓபன் பண்றாங்க. கதவை திறந்த அடுத்த நிமிஷமே அப்படியே பிரஷர் எல்லாமே இழுக்க ஆரம்பிக்குது. ஹீரோ எப்படியோ வெளியே வந்துடுறாரு. ஆனா அந்த ஜாம்பி ஹீரோட காலை பிடிச்சி இழுக்குது. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, தப்பிக்கவே முடியல. அப்ப கிம் என்ன பண்றாங்க, அங்க நிறைய ஆன்டிபயோட்டிக் கிளாஸ்ல இருக்குல்ல, அதை ஒன்னொன்னா எடுத்து ஜாம்பி மேல உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த ஜாம்பிக்கு ஆசிட் பட்ட மாதிரி உடம்பெல்லாம் எரியுது. பட் இருந்தாலும் அது சாகல. விடாம நம்ம ஹீரோவை புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு. கிம்மும் ஒரு ஒரு பாட்டிலா போட்டு உடைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ எப்படியோ தப்பிச்சு வந்து வெளியே ஓடிடலான்னு பார்த்தா இந்த பிரஷர் எல்லாம் உள்ள வந்துச்சுல, அதனால ஃபெயில் சேஃப் ஆன் ஆயிடுச்சு. வெளியே இருக்க டோரை ஓபன் பண்ண முடியல. நம்ம ஹீரோ தான் மேனுவலா ஓவர் ரைட் பண்ணி அந்த கதவை திறக்கணும். அந்த வேலையை ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் கிம் எப்படியாச்சும் எல்லா பாட்டிலையும் வச்சு உடைச்சுக்கிட்டே வெளியே வந்து லாக் பண்ணிடலான்னு பாக்குறாங்க. ஆனா ஒரு பாட்டில தெரியாம செவுத்துல உடைச்சிடுறாங்களா. அந்த ஒரு சின்ன கேப்ல ஜாம்பி டக்குன்னு ஓடி வந்து கிம்ம புடிச்சிருது. கூடவே தான்
அந்த கண்ணாடிக்காரன் இருக்கான். அவன் காப்பாத்துவான்னு பார்த்தா ஜாம்பி கிம்ம புடிச்சதை பார்த்துட்டு இவன் டக்குன்னு ஏர்லாக்குள்ள ஓடி வந்து லாக் பண்ணிக்கிறான். கிம் உள்ள இருந்து கத்துறாங்க, என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துன்றாங்க. ஆனா அந்த பைய கதவை திறக்கிற மாதிரி இல்ல. அவ்வளவுதான், கிம் அந்த ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்ப இந்த பக்கம் ஏர்லாக்லயும் ஒரு ஜாம்பி இருக்கு. அது வேகமா எஞ்சி அட்டாக் பண்ண வருது. அப்ப இந்த பைய போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கேப்ல நம்ம ஹீரோ கதவை ஓவர் ரைட் பண்ணி திறந்துடுறாரு. வெளியே ரோவர் இருக்கு. அந்த ரோவருக்கு ஓடலாம்னு நினைக்கும் போது இந்த ஜாம்பி கையில ஒரு கத்திரிக்கோல் வச்சிருக்கு. அதை வச்சு லேனோட காலிலே குத்திடுது. அவ்வளவுதான். இப்ப அந்த கத்திரிக்கோலை எடுத்தாங்கன்னா சூட்ல ஒரு ஓட்டையாயிடும். அந்த ஓட்டையினால லேன் இறந்து போயிடுவாங்க. சோ அந்த கத்திரிக்கோலை எடுக்காம அப்படியே அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க ரோவரை நோக்கி. எப்படியோ இவங்க 3 பேரும் கஷ்டப்பட்டு அந்த ரோவர்ல ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் எப்படியோ மேடே அப்படின்ற விஷயத்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கிட்ட சொல்லிட்டாருல. சோ கண்டிப்பா இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க வருவாங்க. ஒரு ஸ்பேஸ் ஷட்டில்ல வருவாங்க. அந்த ஸ்பேஸ் ஷட்டில் லேண்ட் ஆகக்கூடிய ஒரு இடம் இருக்கும்ல, அந்த லேண்டிங் ஏரியாவுக்கு போனா போதும், இவங்களால தப்பிச்சிட முடியும். அந்த நம்பிக்கையில தான் ரோவர்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப லீனாவோட காலை காமிக்கிறாங்க. நல்லா அடிபட்டு இருக்கு. அதுக்கு மருந்து போட கூட ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இல்ல. இவங்களுக்கு அடிபட்டு இருக்கிறதுனால மேபி அந்த பாக்டீரியா இவங்களோட உடம்புக்குள்ள பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தற்காலிகமா மெதுவா பரவறதுக்காக நம்ம ஹீரோ ஒரு ஆன்டிபயோட்டிக்க போட்டு விடுறாரு. இவங்களுக்கு ஹெல்ப் வரதுக்கு இன்னும் 10 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் இவங்களால எப்படி ரோவர்லயே சுத்திட்டு இருக்க முடியும்? ரோவருக்கும் பவர் வேணும்ல. அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு ரோவர் நிக்குது. என்னன்னு பார்த்தா இவங்களால இந்த ரோவர்ல இருக்க பவரை வச்சு லேண்டிங் ஏரியா வரைக்கும் போகவே முடியாது. பாதி தூரம் தான் போக முடியும். மீதி தூரம் இவங்களே தான் நடந்து போகணும். ஆனா லீனாக்கு தான் காலில் அடிபட்டிருக்கே. அண்ட் அவங்களோட சூட்டும் டேமேஜ் ஆயிருக்கு. அவங்களால எப்படி நடந்து வர முடியும்? இதே கேள்வியை தான் நம்ம ஹீரோவும் கேக்குறாரு. அப்ப அந்த கண்ணாடிக்காரனுக்கு ஒண்ணு தோணுது. இவளுக்கு தான் அடிபட்டு இருக்கு. அப்ப கண்டிப்பா அவளுக்கும் பாக்டீரியா அஃபெக்ட் ஆயிருக்கும். ஜாம்பியா மாறிடுவா. இவளை ஏன் நம்ம காப்பாத்திட்டு போனோம்? நம்ம 2 பேரும் மட்டும் போயிடலாம்ல அப்படின்னு அந்த கண்ணாடிக்காரனுக்கு கேட்கணும்னு தோணுது. ஆனா வாய் விட்டு கேட்கல. அப்படியே அமைதியா நின்னுகிட்டு இருக்கான். அதை பத்தி லீனாவே புரிஞ்சுக்கிறாங்க. என்னடா நான் அஃபெக்ட் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன், அதுதானே? சரி, அந்த கேப்டன் உன்னோட கழுத்தை புடிச்சு நெருக்குனார்ல, அப்ப கண்டிப்பா நீயும் அஃபெக்ட் ஆயிருக்கணும்ல. எங்க சூட்டை கழட்டி உன்னோட கழுத்தை காமி அஃபெக்ட் ஆயிருக்கியான்னு பாப்போம் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பையன் அப்படியே சமாளிக்கிறான். நான் அதை சொல்ல வரல, என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. அந்த மார்க் பையன் ஒரு பள்ளத்துக்குள்ள விழுந்தான்ல, அங்கதானே 2வது ரோவர் இருக்கு. அந்த ரோவர்ல ஃபுல் சார்ஜ் இருக்கும். அங்க போற வரைக்கும் நம்மளோட ரோவர்ல பவர் இருக்கு. சோ அங்க போயிட்டு அந்த 2வது ரோவரை யூஸ் பண்ணி நம்ம லேண்டிங் ஏரியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றான். இது சூப்பரான ஐடியா. இதை தவிர அவங்களுக்கு வேற வழி இல்ல. சோ போகலான்னு முடிவு எடுத்துறாங்க. பின்னாடி பார்த்தா அந்த ஜாம்பிஸ் கத்துற சவுண்ட் கேக்குது. எப்படியோ இவங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துருச்சு புள்ள இருக்கு. சீக்கிரம் வண்டி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு ரோவர் எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த 2வது ரோவர் கிட்ட வந்துட்டாங்க. நான் போய் அந்த ரோவர் ஆன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹெல்மெட் சூட் எல்லாத்தையுமே போட்டுட்டு இருக்காரு. அப்ப அந்த கண்ணாடிக்காரன் நான் போயிட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க அப்படின்றான். ஒருவேளை அந்த பையன் லேன் கூட தனியா இருக்கிறதுக்கு பயப்படுறான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறாரு. அந்த பையன் ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு 2வது ரோவருக்கு போறான். உள்ள போயிட்டு ஆன் பண்ணி அது மூலியமா நம்ம ஹீரோ கிட்ட பேசுறான் பாருங்க. வைக்கிறான் ஒரு ட்விஸ்ட். லேனை விட்டுட்டு ஹீரோவை மட்டும் இந்த ரோவருக்கு வர சொல்றான். எனக்கு நல்லாவே தெரியும் லேன் கண்டிப்பா அஃபெக்ட் ஆயிருப்பா. அவளும் ஜாம்பியா மாறிடுவா. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நீ என் ஃப்ரெண்டுன்றதுனாலதான் நான் உன்னை கூப்பிடுறேன். லேனை அங்கேயே விட்டுட்டு நீ மட்டும் வா அப்படின்னு நம்ம ஹீரோவை கூப்பிடுறான். பட் நம்ம ஹீரோக்கு லேனை விட்டுட்டு போறதுல விருப்பமே இல்ல. நான் 3 என்றதுக்குள்ள ஒழுங்கா வந்துரு, ஏதாச்சும் லூஸ் மாதிரி பண்ணாத அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா அந்த கண்ணாடிக்காரன் வர மாதிரி இல்ல, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் ஏதாச்சும் பைத்தியக்காரத்தனமா பண்றதுக்குள்ள அவனை தடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹெல்மெட் எல்லாம் போட்டு வெளியே வந்து அந்த 2வது ரோவரை நோக்கி ஓடுறாரு. அதுக்குள்ள அந்த கண்ணாடிக்காரன் ரோவரை ஆன் பண்ணி அங்கிருந்து போக ஆரம்பிச்சிடறான். ஹீரோவால துரத்தி போய் பிடிக்க முடியாது. அதே சமயம் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் கிட்ட வந்துருச்சுங்க. சோ நம்ம ஹீரோ திரும்ப அவரோட ரோவருக்கே போயிடுறாரு. முன்னாடி பார்த்தா அந்த புழுதி புயல் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஜாம்பிஸ் எல்லாம் எப்படி இவங்களை ஃபாலோ பண்ணி வருதுன்னா இந்த ரோவரோடைய டயர் மார்க்கை ஃபாலோ பண்ணி தான் வருது. அதனால நம்ம புயலுக்குள்ள போயிட்டோம்னா அந்த தடயம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த ஜாம்பிஸ் நம்மளை ஃபாலோ பண்ணி வராதுன்னு சொல்லிட்டு அந்த புயலை கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் வரதுக்கு ஒரு 8 மணி நேரம் இருக்கு. அந்த 8 மணி நேரத்துக்குள்ள விடிஞ்சிருமா? விடிஞ்சா சூரிய வெளிச்சம் வரும். சோலார் பேனல் மூலியமா சார்ஜ் பண்ணி நம்ம லேண்டிங் ஏரியாக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. அந்த 8 மணி நேரம் முடியுது. இவங்களை காப்பாத்துறதுக்காக ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் ஷட்டில் கிளம்பி மார்ஸை நோக்கி வர ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. விடிஞ்சிருது. ஹீரோ பொறுமையா தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. அப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறாங்க. யாராச்சும் இருக்கீங்களா? உங்களை காப்பாத்துறதுக்காக எமர்ஜென்சி டீம் வந்துகிட்டு இருக்கு. யாராச்சும் இருக்கீங்களா? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ பதிலுக்கு பேசுறாரு. ஆனா இவர் பேசுறது அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அட என்னடா
டேட் அப்படின்னு சொல்லிட்டு லேனை கூப்பிடுறாரு. லேனும் எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. என்ன இவன் எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரோவருக்குள்ள லேனை காணோம். வெளியே நடந்து போன கால் தடம் இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோ ரோவர்லயே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. அங்க தூரத்துல லேன் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்காங்க புள்ள. அவங்க என்ன சொல்றாங்க, என் கிட்ட வராத, என்னால இதை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவ்வளவுதான், என்னை காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. ஹீரோ எவ்வளவோ சொல்றாரு, நீ திரும்ப வா, நம்ம ஏதாச்சும் முயற்சி பண்ணலாம் அப்படின்றாரு. ஆனா லேன் ஆல்ரெடி அந்த ஜாம்பியா மாற ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. அதனால நிக்காம நடந்து போயிட்டே இருக்காங்க. அதே சமயம் இந்த ரோவர்லயும் பவர் இல்லாம நின்றுது. ஹீரோ வேற வழி இல்லாம ஹெல்மெட் சூட் எல்லாம் போட்டுட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த லேன் சொல்றாங்க, நீல வானம், பச்சை பசேன்னு இருக்க புற்கள், இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசையா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்கல்ல, கடைசி வரைக்கும் என்னால அதை பார்க்கவே முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்களோட ஹெல்மெட்டை கழட்டிடுறாங்க. அவ்வளவுதான், அவங்களால சுத்தமா மூச்சு விட முடியல. ஹீரோ ஓடி வந்து அந்த ஹெல்மெட்டை போட்டு விட ட்ரை பண்றாரு. ஆனா அதை தட்டி விட்டுறாங்க. அவ்வளவுதான், சில நொடிகள்லயே அவங்க இறந்துடுறாங்க. ஹீரோ கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அந்த சமயம் இவங்க என்ன ஆக்சிடென்ட் ஆயா இறந்திருக்காங்க, பாக்டீரியாவால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. சோ டக்குன்னு ஜாம்பியா மாறி ஹீரோவைய கொல்ல பாக்குறாங்க. லேன் நிறுத்து, என்ன பண்ற, இதை கட்டுப்படுத்து, நிறுத்து அப்படின்றாரு. ஆனா லேனால சுத்தமா முடியல. ஓரளவுக்கு லைட்டா கண்ட்ரோல் பண்ணி, ப்ளீஸ் என்ன கொன்று, என்னால முடியல அப்படின்றாங்களா. ஹீரோக்கு வேற வழி தெரியல. பக்கத்துல ஒரு கல் இருக்கு. அந்த கல்லை வச்சு லேனோட மூஞ்சிலே நச்சு நச்சு நச்சுன்னு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜாம்பி இறந்துருச்சா என்னன்னு தெரியல. அதே சமயம் இவங்களை காப்பாத்துறதுக்காக அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்துருச்சு. அதை பார்த்துட்டு ஹீரோ ஸ்பேஸ் ஷட்டிலை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு முன்னாடியே அந்த ஜாம்பிஸ் எல்லாமே ஸ்பேஸ் ஷட்டில் கிட்ட போயிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் அந்த கண்ணாடிக்காரன் வேற ரோவர்ல வேகமா அந்த ஸ்பேஸ் ஷட்டிலை நோக்கி போயிட்டு இருக்கான். ஹீரோ இங்க வந்து சொல்றாரு, யாரும் கதவை ஓபன் பண்ணாதீங்க, வெளியே வராதீங்க அப்படின்றாரு. ஆனா நம்ம ஹீரோ பேசுறதுதான் அவங்களுக்கு கேட்க மாட்டேங்குதுல. சோ வெளியே இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருக்குன்னே தெரியாம அவங்க எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. ஹீரோ காப்பாத்தலான்னு ஓடுறாரு. பட் அது டூ லேட். அதுக்குள்ள அங்க இருக்க ஜாம்பிஸ் வெளியே வந்தவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. ஹீரோ கிட்ட வந்துட்டாரு. அந்த ஸ்பேஸ் ஷட்டில் லேண்ட் ஆனதுனால அந்த இடமே ஒரே புகையா இருக்கு. சரியா அவரால் பார்க்க முடியல. அப்படியே பொறுமையா நடந்து போனா திரும்புற இடம் ஃபுல்லா ஏகப்பட்ட டெட் பாடியா இருக்கு. ஒரு ஜாம்பி ஒருத்தவங்களோட உடம்ப கொதறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோ பாக்குறாரு. அந்த ஜாம்பியும் ஹீரோவை பாத்துருது. ஆனா புகையா இருக்கிறதுனால அந்த ஜாம்பிக்கு சரியா கண்ணு தெரியல. ஹீரோவை விட்டுட்டு திரும்ப சாப்பிட ஆரம்பிக்குது. அவரு ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ள போலாமேன்னு ஓடுறாரு. வழியில பார்த்தா அந்த மார்க் பைய எப்படி இருக்கான் பாருங்க. குடுகுடுன்னு உள்ள ஓடி போய் லாக் பண்ணிக்கிறாரு. உள்ள யாராச்சும் உயிரோட இருக்காங்களா இல்ல ஜாம்பிஸ் இருக்கா என்னன்னே தெரியல. ஒரே அமைதியா இருக்கு. அப்படியே பொறுமையா உள்ள போறாரு. அந்த இடத்துல யாரோ உட்கார்ந்து இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த கண்ணாடிக்காரன். அவனுமே அந்த ஜாம்பியா மாறிட்டாங்க. இந்த கேப்டன் கழுத்தை போட்டு நெரிச்சிருப்பார்ல, அப்பவே அந்த பயலுக்கு அடிபட்டு இருக்கும். அது மூலியமா அந்த பாக்டீரியா பரவ ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமா அவனுமே ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னோட பொண்ணு பேரு கூட ஞாபகம் இல்ல, என்னால எதையுமே ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கையில ஒரு கத்திய குத்தி வச்சிருக்கான். அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கான்னு பாக்குறதுக்காக. பட் அவன் ஆல்ரெடி முக்காவாசி ஜாம்பியா மாறிட்டான். இன்னுமே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இதை இங்கேயே முடிச்சு பூமிக்கு நம்மளால இதை கொண்டு போக முடியாது அப்படின்றாரா. அவ்வளவுதான், இந்த பயலுக்கு வெறி பிடிச்சிக்குது. கத்திய வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் சண்டை போடுறாரு. ஆனா அவன் தான் ஜாம்பியாச்சே, கட்டுப்படுத்தவே முடியல. வெறி பிடிச்சி போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். கையில இருக்க கத்திய வச்சு அப்படியே ஹீரோட ஹெல்மெட்ல குத்துறான். அவ்வளவுதான், ஹீரோ லைட்டா மயங்கிடுறாரு. இந்த பைய போய் ஸ்பேஸ் ஷட்டில் ஆன் பண்ணிடுறான். அதுவும் ஸ்பேஸ் ஸ்டேஷனை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல ஹீரோ எஞ்சிடுறாரு. திரும்ப இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கோவத்துல அந்த ஜாம்பிய புடிச்சு ஹெல்மெட்ல முட்டுன்னு முட்டி எடுக்கிறாரு. இதனால அந்த ஹெல்மெட் உடையிற சவுண்ட் கேக்குது. ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஸ்பேஸ் ஷட்டில் மார்ஸ்ல இருந்து ஸ்பேஸுக்கு வந்துருது. அந்த ஜாம்பி மயக்கமாயி மிதந்துகிட்டு இருக்கு. செத்துருச்சா இல்ல மயக்கத்துல இருக்கா என்னன்னு தெரியல. அப்படியே புடிச்சு ஸ்பேஸ்ல தள்ளி விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஹெல்மெட்டையும் அந்த ஜாம்பியையும் புடிச்சு இழுத்துட்டு ஏர்லாக் குள்ள போறாரு. ஆனா அந்த ஜாம்பி இன்னும் சாவல போல இருக்குங்க, உயிரோட தான் இருக்கு. டக்குன்னு எந்திரிக்குதா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அந்த ஜாம்பியை புடிச்சு வெளியே தள்ளி விட்டு லாக் பண்ணிடுறாரு. எப்படியோ ஹீரோ மட்டும் தப்பிச்சிட்டாரான்னு பார்த்தா அவருக்கே தெரியலங்க தப்பிப்பாரா இல்லையான்னு. ஒரு ஆன்டிபயோட்டிக் ஊசி எடுத்து போட்டுட்டு ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. மார்ஸ்ல நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் சொல்றாரு. என்னோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே பாக்டீரியாவால அஃபெக்ட் ஆயிட்டாங்க. ஹெல்ப் பண்றதுக்காக வந்த டீமும் காலி. நானும் மேபி அஃபெக்ட் ஆயிருக்கலாம். இப்ப நான் இருக்கிற ஸ்பேஸ் ஷட்டில் சேஃபா மார்ஸோட ஆர்பிட்ல சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா நான் பாதி ஃபியூவலை வெளியேத்திட்டேன். சோ இருக்கிற ஃபியூவலை வச்சுக்கிட்டு என்னால ஸ்பேஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியாது. இந்த மெசேஜ் உங்களை ரீச் ஆக 15 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நான் அஃபெக்ட் ஆகாம இருந்தேன்னா என்ன வந்து காப்பாத்துங்க. அப்படி இல்லைன்னா ஃபியூவல் இல்லாம ஸ்பேஸ் ஷட்டில் அப்படியே மார்ஸ்ல விழுந்து கிராஷ் ஆகி நான் இறந்துருவேன். அட்லீஸ்ட் அந்த சாவாச்சும் ஈஸியா இருக்கும். என்ன நடக்குதோ வெயிட் பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மெசேஜ் அனுப்ப அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி படத்தை முடிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ தப்பிப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் அந்த படத்தை முடிச்சிருக்காங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா கண்டிப்பா நம்ம ஹீரோவும் அந்த பாக்டீரியாவால இன்ஃபெக்ட் ஆயிருப்பாரு. கடைசியா அந்த கண்ணாடிக்காரன் கூட சண்டை போட்டிருப்பார்ல, அப்ப கூட அவர் ஹெல்மெட் டேமேஜ் ஆயிருக்கும். அதனால இவரோட மூஞ்சில லைட்டா ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு சின்ன காயமே பாக்டீரியாவால இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு
போதுமானது. இதனால கண்டிப்பா நம்ம ஹீரோவாலையும் தப்பிக்க முடியாது, அவருமே அந்த பாக்டீரியாவால இன்ஃபெக்ட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான படத்துல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது டிஎன்சி ஸ்டோரி டைம்ஸ். நான் உங்க டிஎன்சி. பாய்.